மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாயரா பாப்பாவோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ தானியாக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தானியா வந்து வீட்ல தான் இருப்பா. ஸோ தானியா ஒரு 2, 3 நாள் தான் இங்க இருப்பா. ஊருக்கு போற பிளான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. தானியா வந்து ஃபுல்லாவே வீட்ல இருக்கிறதுனால தாயரா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஸோ ஏன்னா மார்னிங் எழுந்ததுலருந்து வந்து நைட் தூங்குற வரைக்குமே அவ கூடயே சுத்திட்டு இருக்கா. ஸ்கூல் போனா வந்து கொஞ்சம் வந்து அடம் பண்ண ஆரம்பிப்பா, தானியா இல்லன்னா. ஸோ தானியாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் ஃபுல்லா ஓவர் ஆனதுனால, மேடமும் ஃப்ரீயா இருக்காங்க. அந்த எக்ஸாம் டைம்ல தான் வந்து 2 பேபீஸ வச்சு கொஞ்சம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா இவளுக்குமே சொல்லிக் குடுத்துட்டு இவளுமே பார்க்கணுமே அப்படின்ட்டு, இப்போ வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருக்கேன். தாயரா பாப்பாவ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். தாயரா பாப்பா ஈவினிங் அண்ட் மார்னிங் கம்பல்சரி வந்து டெர்ரஸ் வந்துருவாங்க. அதுவும் வந்து இப்ப அவங்க அக்காவும் வீட்ல இருக்காங்களா, சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ஹேப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. அவ்ளோ ஹேப்பியா வந்து பாப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அங்க இருக்க பறவைங்க, காக்கா நெறைய பறக்குங்க. ஈவினிங் டைம்ல வந்து அவ்ளோ காக்கா பறக்குங்க. ஸோ வந்து காக்கா கூடலாம் வந்து கன்வர்சேஷன் பண்ணுவா. ஸோ இவ பக்கத்திலேயே வந்து காக்கா நிக்கும். அப்படியே புடிக்கிற மாரி போவா. அந்த காக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ கூட விளையாடும். நெறைய விஷயம் பண்ணுவா. ஓடிட்டே இருப்பா. எனக்கு தான் வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா வந்து சிமெண்ட் தரை வேற. கண்டிப்பா வந்து விழுந்தா வந்து அடிபடும். ஸோ பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எனக்குமே வந்து இந்த ஈவினிங் டைம் வந்து டெர்ரஸ் போறது வந்து அவ்ளோ பிடிக்குங்க. பாப்பா ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நானுமே வந்து கொஞ்சம் வாக்கிங் போன மாரி இருக்கும். டெர்ரஸ் வந்து தாரா பாப்பா மட்டும் ஹேப்பியா இருக்க மாட்டாங்க. நானுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வாக்கிங் போறது, அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து ஃபீல் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நீடு இது. ஏன்னா வந்து டாட்லர் மம்மிஸ் தெரியும். பேபீஸ் வந்து டேக் கேர் பண்றது வந்து அவ்ளோ ஈஸி இல்ல. ஸோ வந்து ரொம்ப வந்து நெறைய வந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்க மாரி இருக்கும். இந்த ஒரு டைமிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து மம்மிஸ்க்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற டைமிங் வந்து அதுதான். ஏன்னா வீட்ல இருந்தா சுத்தி சுத்தி நம்ம பின்னாடியே தான் பாப்பா வருவாங்க. வெளியில கூட்டு போனா, ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றத பார்த்துட்டு அவங்க பிஸியா இருப்பாங்க. அந்த டைம் தான் நமக்கு வந்து கீழ வந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்குமே வந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு. தானியா வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மருதாணி கேட்டுட்டே இருக்கா. லீவ் விட்டு 3 டேஸ் ஆகுது. 3 டேஸாவே வந்து தானியா வந்து மருதாணி வை கேட்டே இருக்கா. எனக்கு தான் கொஞ்சம் வந்து ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஸோ எடிட்டிங் வேலை, அப்லோட் பண்றது நெறைய பேக் டு பேக் வந்து ஒர்க் இருந்துட்டே இருந்தது. ஸோ நானுமே வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எப்படியாச்சும் இன்னைக்கு வந்து வாங்கி வச்சு விட்டுடலாம் சொல்லிட்டு வந்து வினோத் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, தாயரா 2 வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவ ஓட்டுற வண்டியுமே பார்த்தீங்கன்னா, தானியா வச்சிருக்கிறதுனால, ஸோ தாயரா பாப்பா வந்து கொஞ்சம் வந்து ஜெலஸ் ஆயிட்டாங்க. கோவமும் படுறாங்க. கோச்சிக்கிட்டாங்க. அவ வண்டியில ஏறி உட்காந்துட்டான்னு சொல்லிட்டு. இதோ பாருங்களேன் கோச்சிக்கிட்டா. ஸோ இந்த மாரி விஷயம்லாம் வந்து 2 பேபியா இருந்தா புரியும் உங்களுக்கு. நாங்க எப்படி ஃபீல் பண்றேன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளே வந்து சமாதானம் ஆயிட்டா. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்நட் கேக் தான். இது யார் சென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அர்ச்சனா தான். ஸோ அவ வந்து ஹோம்மேடா வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கா. குக்கீஸு, கேக்ஸு ஸோ எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க தான் சென்ட் பண்ணாங்க. அ தானியாக்கெல்லாம் வந்து அவ்ளோ ஃபேவரைட் வந்து இந்த கேக்கு. அதனாலவே வந்து சென்ட் பண்ணா. தாயரா பாப்பாவும் நல்லாவே வைக்கணுமா? சாப்பிட்டாங்க. பாப்பா எப்படி வச்சுப்பீங்க? உங்களுக்கு வச்சிருக்க தெரியாதே. நீங்க அக்கா மாரி ஆனதுக்கு அப்புறமா தான். அக்கா பேர் என்னம்மா? அக்கா பேர் என்ன? ஐயையோ! சப்பா. இங்க பாத்தீங்களா அவளே உம்மா குடுக்குறா எனக்கு. அம்மா உனக்கு வேணுமா? அக்காக்கு உம்மா கொடுத்துட்டு நீ கேக்குறியா நீ? அட பாரு திருப்பி உம்மா கொடுக்குற. போதும் 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 அக்கா கை செச்சது. உம்மா உம்மா. போதண்டி இருடி நான் வச்சுட்டு வந்துடுறேன் இருடி. பேட்டை வச்சு அடிக்க போறா. அடிக்காத. தாய் ப்ளீஸ் பட்டோ. அக்காவுக்கு வச்சுட்டு வந்துடுறேடா. அம்மா இப்படி கலர் அடிச்சிட்டுங்க. எப்படி கலர் அடிக்கணும்? இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி பின்னால கலர் அடிச்சா கலர். ஓச்சு. கையில இப்படி பண்ணி விடுங்க. இது இந்த மாதிரி. சரி. இரு பட்டோ அக்காவுக்கு நான் வைக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
அழைக்காம வச்சிருப்பியா? டக்குன்னு டக்குன்னு அழைக்க சொல்லக்கூடாது. அழைக்காம தான் வச்சுப்பேன். நைட்டில் வச்சா கோல்டு பிடிக்குன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன்ற. ம் 10 டேஸ் லீவ் விட்டாச்சு உனக்கு. என்ன பண்ண போகிற 10 டேஸில்? 10 டேஸ்ல காவியாக்கா கூட விளையாடுவேன். ஊருக்கு போறியா? யார் கூப்பிட்டு போவா? தாத்தா. தாத்தா வரேன்னாங்களா? ஆமா. நான் எப்போ வருவாரு தெரியல. எப்போ வருவாருன்னு தெரில, ஆனால் ஊருக்கு போகிறேன். ஆமா. உனக்கு வேணுமா? வெயிட் அக்காவுக்கு வச்சுட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்றேன். என்ன மா ம் மா அடுத்தது இங்கே ஸ்டார் போட்டு விட்டுருங்கம்மா. ஸ்டார் போட்டு தெரியும்ல? ஸ்டார் எனக்கு போட தெரியாது, எனக்கு சொல்லி தெரியா? ஆ எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். அப்படிதான் ஸ்டார் போடுவாங்களா? ஆ. யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? எனக்கு எல்கேஜில இந்த கூட தெரியும். உனக்கு எல்கேஜில இருந்து தெரியுமா? என்ன தெரியும்? ஸ்டார். ஆ எனக்கு தெரியாது, நான் எல்கேஜியே படிக்கலம்மா. நான் ஸ்டார் ஹார்ட்டெல்லாம் போடுவியா? ஹார்ட்டெல்லாம் கூட போட ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? யார் சொல்லி கொடுத்தா? எங்க மேம். மேம் சொல்லி கொடுத்தாங்களா ஹார்ட் போட? இரு இரு இரு, அம்மா உனக்கு வைக்கிறேன். ஏடா பட்டம் அம்மா உனக்கு வைப்பேன். சும்மாதான். நீ அழுவாதடி தங்கம், அழுவாதீங்க. அம்மா வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறமா. அம்மா இங்கெல்லாம் அப்படியே வச்சிடுறீங்களா? இங்கெல்லாம் வச்சிடுறீங்களா? இருப்பட்டு பாப்பா பாவம்ல, அழுவுறா. கோச்சிக்கிட்டா பாருங்க. கோச்சிக்கிட்டியா குட்டி பண்ணே? தாய்மா கோச்சிக்கிட்டீங்களா நீங்க? ஸ்டார் போட்டு விடுங்கடாமா சொன்னேன். ஸ்டார் இங்க போட்டு விடுற. கலர் லாஸ்டா பண்ணிடுங்க. நீங்க ஹார்ட் போட்டுட்டுங்க. ஏம்மா ஒரு கோடு? அம்மாக்கு மெஹந்தி தெரியாது. அம்மாக்கு தெரிஞ்ச பேக்கரிங் தான் அம்மா வைக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. அம்மாவே ஏதோ ஒன்று வச்சிட்டு இருக்கேன். ஓகே? லீஃபா? லீஃப் மாதிரி தெரியுதா இது? அப்பனா லீஃப் தான். இங்க என்ன போடலாம்? இங்க ஹார்ட். ஹார்ட்டா? இப்படி போடுங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். அப்படியா? என்னம்மா போடுறீங்க? அதான் ஹார்ட். தலைகீழ போடுறீங்க. ஏன் கிளிப்பு கழட்டின நீ? கிளிப்பு ஏன் கழட்டின? ஏன் கழட்டின? இப்போ கலர் வச்சுடுங்க. இப்படி இப்படிலாம் பண்ணி கலர் வச்சுடுங்க. எப்படி எப்படிலாம் பண்ணி? அதில் ஃபுல்லாக பண்ணி விடுங்க. கலர் வச்சுடுங்க. ஆட்டிடுறமா? இது வரேன். உட்கார் உட்கார் உட்காந்து. அம்மா வரேன் இரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஹாப்பி? ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பியாக இருக்க? நிறைய 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 ஹாப்பி. நிறைய நிறைய ஹாப்பியாக இருக்கியா? நைட்டு பாப்பாவுக்கு டின்னர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் அவல் போரேஜ் தான். ரொம்பவே சிம்பிள் தாங்க. ரொம்ப ஹெவியாக பண்ணல. ஏன்னா வந்து எனக்குமே டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த பாப்பா வந்து 2 பேருமே வந்து சமாளிக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு வழி ஆயிட்டேன். ஏன்னா வீடியோவும் ஷூட் பண்ண சொல்லி ரொம்ப சிம்பிளாக போயிட்டேன். அதனால் வந்து சிம்பிளாக வந்து ஆப்பிள் அவல் போரேஜ் தான். அவல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அவல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரெட் அவல் தான். ஏன்னா அதில் தான் வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ நிறைய டஸ்ட்டுமே இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வந்து ஒரு 10 to
to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து மெஹந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணி சோக் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட்டா வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா சோக் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து கிரைண்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு வந்து நான் அந்த ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து அவல் வந்து சோக் பண்ணிட்டேன். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மாவு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன் நானு. ஸோ எப்பவுமே வந்து தானியா, தாயா 2 பேருக்குமே வந்து நான் வந்து இந்த ஆப்பிள் மட்டும் தான் குடுத்துட்டுருக்கேன் நானு. அந்த வேக்ஸ் தடவுனா நல்லா வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்கும். அந்த ஆப்பிள்லாம் வந்து நான் குடுக்கவே மாட்டேன். இந்த ஆப்பிள் தான். ஸோ நல்லா கட் பண்ணிட்டு சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே சோக் ஆயிருச்சு. இப்ப அந்த அவலுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் வந்து கிரைண்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் சோக் பண்றோமோ, அத பொறுத்து தான் வந்து நல்லா கிரைண்ட் ஆகும். இல்லன்னா வந்து நம்ப வந்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அரிசியா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சுக்குங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க அரைக்கும்போதே வந்து அரைப்படாது. ரொம்ப வந்து கொரன்னு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தானே இருக்கு சொல்லி நீங்க குக் பண்ணலாம். குக் பண்ணீங்கன்னா, இந்த சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, முழுசா இருக்கிற மாரி வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். இப்ப டேஸ்ட்டுமே வந்து வேற மாரி ஆயிடும். ஸோ பேபீஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு மாரி சாப்பாடுல வந்து ஸ்வீட் போட்டு சாப்பிட்ட மாரி இருக்கும். ஸோ விரும்ப மாட்டாங்க. நீங்க இது மாரி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்து இது மாரி குக் பண்ணீங்கன்னா வந்து, ஈஸியா வந்து சாப்ட்டுருவாங்க. கொஞ்சமா கீ மட்டும் ஆட் பண்ணி வந்து நான் அப்படியே அந்த போரேஜ் ஊத்திக்கிட்டேன். இது கூட எந்த அடிஷனல் டேட்ஸ், ஆப்பிள், சால்ட் எதுவுமே வந்து நான் ஆட் பண்ணல. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடும். ரொம்ப இந்த அளவுக்கு பாருங்க, ஸ்மூத்தா வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸி இந்த போரிஷ் பண்றது. ஸோ வந்து உங்க பேபிக்கு வந்து நீங்க 7+ மந்த், 6+ மந்த்ல இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்ளோ ஹெல்த் இதெல்லாம். ஏன்னா வந்து நான் ஹோல் ஆப்பிள் போட்டிருக்கேன் நானு. பாப்பாக்கு வந்து இப்போ வந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு ஆப்பிள் ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து இப்போ வந்து 7+ மந்த்ல நீங்க குடுக்கிறதா இருந்தீங்கன்னா வந்து ஆப்பிள் கன்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து அவல் கம்மி பண்ணிட்டு ஒரு ஆப்பிள் ஃபுல்லாவே போட்டேன். இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதி ஆப்பிள் தான் நான் போடுவேன் நானு. ஒரு 7+ மந்த்ல பாதி ஆப்பிள் தான் வந்து கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அவல் போட்டு, பாதி ஆப்பிள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இது மாரி போரிஷ் மாரி பண்ணி குடுத்துருவேன். அப்பத்துலருந்து பார்த்தீங்கன்னா, தாயரா பாப்பாக்கு வந்து இந்த ஃபுட் ரொம்பவே ஃபேவரைட். நோனே சொல்ல மாட்டாங்க. இது கூட அடிஷனலா சால்ட் கூட நான் ஆட் பண்ண மாட்டேன். அந்த ஆப்பிள்ல இருக்க ஸ்வீட் டேஸ்ட் தான். ரொம்பவே ஹெல்த்தி பேபீஸ்க்கு. ஸோ உங்க உங்க பேபி வந்து இப்ப எந்த ஏஜ்ல இருக்காங்களோ, அது மாரி பார்த்து வந்து குவான்டிட்டிங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஸோ தானியாவ நடுவுல வந்து வெறுப்பேத்திட்டே இருக்கா, மருதாணி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அழைச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தான் வச்சிருந்தா. அதுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, தானியா கை பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்து ஆயிடுச்சு. ஸோ இவளுமே வந்து என் கைய பாருங்க, என் கைய பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி சேட்டைலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால வந்து சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து மருதாணி வச்சதுலேருந்து தாயரா பாப்பா வந்து கொஞ்சம் வந்து பொசசிவ் ஆயிட்டாங்க. நமக்கு வைக்கலையே! அவளுக்கு மட்டும் வைக்கிறாங்களே! அப்டின்ற ஒரு தாட் வந்து இருந்துட்டே இருந்தது. அதனால வந்து சாப்பாடுல வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து பாப்பா எப்பவுமே சாப்பிடுற மாரி, இன்னைக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து போல. நானுமே வந்து விளையாட்டு காமிச்சு தான் வந்து ஊட்டிட்டு இருந்தேன். அவங்களா வந்து ஃபுட் மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு சாப்பிடல. ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து தானியா வந்து மெஹந்தி வச்சது தான். அவளையே தான் பார்த்துட்டு இருக்கா. அவளும் வந்து கைய பார்த்துட்டு வந்து வெறுப்பேத்திட்டே இருக்கா தாயாராவ. ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. எங்களையும் ஸ்மெல் பண்ண சொல்றா. அந்த ஒரு மாரி ஸ்மெல் வரும்ல மருதாணி வாசம் ரொம்ப நல்லாருக்கும் அது. ஸோ பாப்பாவும் பாருங்க மூக்கு காமிக்கிறா பாருங்க. அவளுக்குமே வந்து ஸ்மெல் பண்ணணுமா. ஸோ இப்படிதான் வந்து எங்களோட வந்து நைட் ரொட்டீன் வந்து இப்படிதான் போச்சு. ஒரு வழியா வந்து பாப்பா விளையாட்டு காமிச்சு வந்து சாப்பிட வச்சாச்சு. ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் என்னன்னா, இன்னைக்கு வந்து அவங்களா வந்து எடுத்து சாப்பிடல அதுதான். ரீசன் நான் சொல்லிட்டேன்ல, எப்பவுமே வந்து பேபீஸ் வந்து ஒரே மாரி வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆ ஒரு நாள் ஒரு மாரி இருப்பாங்க, ஒரு நாள் வேற மாரி இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாப்பா வேற மாரி ஆயிட்டா. ஸோ அவ்வளோதான் இந்த விளாக். இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.